ஹரிபோல் தண்டவத் நான் வந்து சில பக்தி வினோத் ठाकुरगे கீதமாலா சொல்லி புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அதில் 2வது கீர்த்தன், हरि हे तोमारा ईक्षण है सकल उत्पत्ति लय चतुर्दश भुवने ते जत जड़ जीव आदि करी तोमार कृपाय हरि लभे जन्म आर कबे कत. ओ भगवाने, உங்கள் பார்வை வச்சியே இந்த உலகத்தில் சிருஷ்டி நடந்துட்டு இருக்கு, அழிவு நடந்துட்டு இருக்கு. உன் கருணை வச்சு ஜீவன்ಗಳು இந்த உலகமெಲ್ಲ நடந்துட்டு இருக்கு. ताहादेर वृत्ति जत तोमारा ईक्षणे स्वतः जन्मे प्रभु तुम्ही सर्वेश्वर सकल जंतुर तुम्ही स्वाभाविक नित्य स्वामी सुहृन मित्र प्राणीर ईश्वर. ओ भगवाने, உன் பார்வையிலே தான் ஜீவன்கள் பெருகி எடுத்துட்டு இருக்கான், சத்துட்டு இருக்கான். நீ சர்வேஸ்வரா, நீ எல்லா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன். இந்த உலக நீ தான் நடத்திட்டு இருக்க. எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ நீந்த நித்திய முதலாளி, நித்திய சுவாமி, நண்பன். ஃப்ரெண்டு நண்பன் கொஞ்சம் வித்தியாசம் வருமே. ரிலேட்டிவ் என்ன சொல்லுவோம், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க. மித்திர சொன்ன ஃப்ரெண்டு, இது ரெண்டுமே நீந்தான். எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ உயிರಿಗೆ ஈஸ்வரன், ஆத்மாவுக்கு உயிர் வாழ்வுಗೆ ஈஸ்வரன் நீந்தான். ये भक्ति विनोद कहे सुन प्रभु दयामय भक्त प्रति वात्सल्य तोमार नैसर्गिक धर्म है औपाधिक कभु नए दासे दया हया उदार. நான் பக்தி வினோத் ठाकुर நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செய்து ஓ பகவானே, நீ வந்து உன் பக்தர் மேலே கொஞ்சம் விசேஷமான கருணை காட்டுவே. பக்தர் கூட உன் சேவைக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து பௌத்திக ஆசைகள் இருக்காது. தயவு செய்து உன் தாசன் மேலே தாசி மேலே பக்தர் கருணை கேட்கறது. கருணை எப்படி கேட்கறது? இந்த கீர்த்தனை இவ்வளோதான். முதல்ல வந்து இந்த உலகம் யார் நடத்திட்டு இருக்காரு, இந்த உலகம் பகவான்கி பார்வையிலே இந்த மாயை, இந்த உலகம் இங்கே யார், அது சிவன் நடத்திட்டு இருக்காரோ, பிரம்மா நடத்திட்டு இருக்காரோ, தேவி தேவதைகள் பண்ணிட்டு இருக்காரோ, பகவானுக்கு இந்த பௌத்திக உலகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. பகவான் இந்த மாயில் வரமாட்டார். பகவானுக்கு அவதாரம் எடுத்து வரும்போது கூட அவருக்கு மாயை தொட முடியாது. இது ரொம்ப ரொம்ப உறுதியாக ஒரு பக்தர் தெரிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பகவானுக்கு மாயில் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் மாயாவாதி சொல்லுவோம். பகவான் அவதாரம் எடுக்கும்போது அவரும் மாயில் இருப்பாங்க. பகவான் மாயில் இருந்தால் எப்படி? நேற்று ஒரு வீடியோ அனுப்பினார் ஒருத்தர் எனக்கு. அதில் ஒரு ஸ்கூல் பிள்ளை, ஒரு குழந்தை பெண்ணு கிருஷ்ணர் கூட பேசிட்டு இருக்கு. கிருஷ்ணர் கேட்டுட்டு இருக்கு, ஏன் வந்து சைவம் சாப்பிடுன்னு சொல்லி. அவர் சொல்லிட்டு இருக்காரு, உன் இதயத்துல என் இதயத்துல ஆத்மாவும் இருக்கு, அப்படியே எல்லா ஜீவன்லேயும் ஆத்மா இருக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரியெல்லாம் போட முடியாது. பகவான் இதயத்துல ஆத்மா இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கான்? பகவான் பரமாத்மா, அவர் இதயத்துல ஆத்மா இருக்கு, என்ன ஏதோ வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை போய் கிருஷ்ணர் கூட பேசிட்டு இருக்கு. இப்படி ஏதோ கிருஷ்ணர் சொன்னா ஏதோ கேவலமா ஒரு இது, அவ்வளோ இது கிடையாது. நம்ம தெரிஞ்சிருக்கணும் கிருஷ்ணர் யார் சொல்லி. எல்லா சிருஷ்டி, எல்லா அழிவு, எல்லா கிருஷ்ணர் பார்வையிலே நடந்துட்டு இருக்கு. அவர் இங்கே வர தேவையில்லை, அவர் பார்வை அது. இது கிருஷ்ணர் கிடையாது. ஆக்சுவலி உண்மையாக மாய மேலே பார்வை போட்டுட்டு இருக்காரு நாராயணன். அந்த நாராயணன் கூட கிருஷ்ணனுடைய அம்சம். ராதா கிருஷ்ண சொல்லுவோம் நம்ம வந்து, ராதே கிருஷ்ணர்
ಅವರು கோலோக பிருந்தாவனத்தில் 24 மணி நேரம் லீலை பண்ணிட்டு இருக்காரு. அஷ்டகாலியா லீலா சொல்லுது. ನಮಗೆ அந்த ಲೀಲೆಯಲ್ಲಿ போய் ಅವ್ರಿಗೆ ಸೇವೆ பண்ணணும் ஆசை. அதுக்கு வேண்டி நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிட்டு அவரு இந்த உலகத்தை பார்த்து நினைச்சு உட்காந்தா போய் அவர் லீலை எப்படி நடக்கும்? அவங்களே டென்ஷன் வந்துடும். அவரு 3 மகாவிஷ்ணு ஆகி பலராமர் உருவம் எடுத்திருக்காரு. அந்த விஷ்ணு கூட திருப்பி தேவதைகள் இப்படி இந்த உலகம் நடத்துறதுக்கு அவர் யார் ஆளை வச்சிருக்காரு? அவரே போய் இதெல்லாம் அவர் அவ்வளோ உயர்ந்த நிலைமையில இருக்காரு. அவர் கருணை வச்சுதான் ஜீவன்களுக்கெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்க்கணும் பகவானுக்கு சேவை, பகவானுக்கு கருணை. பகவான் கூட இந்த உலகத்தில் இருக்காரு. பகவான் இப்படி எப்படி தெரியாமா? இந்த உலகத்தில் இருக்காரு. அந்தந்த லீலாஸ்தலத்தில் லீலே தான் பண்ணுவார் பகவான். பகவான் தான் சொந்தமாக இதெல்லாம் நடத்துறதல்ல, வச்சிருக்காரு அவர் அப்படி. அது தேவி தேவதைகள் வச்சுன்னா யாரு? பகவானுக்கு இந்த லீலையில் உதவி செய்யறதுக்கு, உலகம் நடத்துறதுக்கு வேண்டி வச்சிருக்காரு. பகவானுக்கு இங்கே சர்வேஸ்வர சொன்ன எல்லா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன், எல்லா ஜீவன்ಗಳಿಗೆ முதலாளி நித்திய சுவாமி. நம்ம அவர் கூட சம்பந்தம் பண்ணலாம். நம்ம குடும்பத்தில் உள்ளவர் போலே, நண்பன் போலே, ஃப்ரெண்டு போலே, நம்ம உயிருக்கு ஈஸ்வரன் போலே முதலாளி. பட் இந்த மாதிரி கருணை உள்ளவர் நம்ம எப்படி அவர் கூட சம்பந்தம் பண்ணுவோம், சேவை பண்ணுவோம். அப்போ அவர் அதே போல நம்ம கூட சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கார். பட் பகவானுக்கு பக்தர் மேலே விசேஷமான பாசம் இருக்கு. பக்தன் பௌத்திக ஆசைகளை விட்டு, பௌத்திக பற்றுதல் விட்டு தாசனாய் பகவான் கூட சேரணும். சேவா நம்ம உண்மையான அடையாளம், நம்ம பகவானுக்கு தாசன் தாசி. அப்படி சம்பந்தம் பண்ணால் பகவான் கண்டிப்பாக நம்ம கூட அதே போல சம்பந்தம் பண்ணுவாங்க. நம்ம மேலே கருணை கூட காட்டுவாங்க. அறிவோம்.